பிரைஸ் தி லார்ட். பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய தாசனாகிய யோசுவாவிடத்தில் பேசுகிற ஒரு வார்த்தையை இந்த காலை வேளையிலே வாசிக்க கேட்டோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை நம்மை தைரியப்படுத்துகிறது. என்ன தைரியத்தை தருகிறது? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் போகிற இடமெல்லாம் நம்மோடே கூட இருக்கிறார் என்கிற ஒரு உறுதியை, ஒரு தைரியத்தை, ஒரு திட நம்பிக்கையை நமக்கு தருகிறது அல்லவா? நான் போகிற இந்த காரியம் எனக்கு கிடைக்க வாய்ப்பில்லை என்று என் மனது சொல்லும் பொழுதும் எனக்குள் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்னோடு கூட வருகிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் எனக்காக எனக்கு முன்னே கடந்து போய் கோணலான யாவையும் செவ்வையாக்கி, நான் எது கிடைக்காது, எது இந்த காரியத்தில் ஜெயம் எடுக்க முடியாது என்று நினைக்கிறேனோ அதே காரியத்தில் நான் ஜெயம் எடுக்க, அதே நான் விரும்பின காரியத்தை எனக்கு சாதகமாக்கி தர என்னோடு கூட வருகிற என்னுடைய தெய்வம் போதுமானவர் என்கிற ஒரு நம்பிக்கையின் சத்தம் எனக்குள்ளே கேட்கிறது. இந்த வேத புத்தகத்தில் அவர் சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தம், இதோ சதா காலங்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று. எனவே இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன்னால் முடியாது என்று நீ நினைக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும், என்னோடு கூட இருக்கிறவர், என்னோடு கூட வருகிறவர் சர்வ வல்லவர், அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாம் மனதளவில் உறுதியாய் நம்பும் பொழுது நாம் செய்ய முடியாத காரியத்தை அவருடைய உதவியோடு கூட நம்மை பலப்படுத்துகிற தெய்வத்தால் அந்த காரியத்தை செய்து ஜெயமெடுத்திட முடியும். விசுவாசித்திடுங்கள். God bless you.